கஷ்டம் தீர்க்கும் அன்னூர் சிவன். முன்னோர்கள் தெரியாமல் செய்த பாவம் தலைமுறை தலைமுறையாக தொடர்கிறது. மிகவும் கஷ்டப்படுகிறோம் என்ற கவலை கொள்பவரா நீங்கள்? ஒரு முறை கோயம்புத்தூரில் இருக்கும் அன்னூர் மன்னீஸ்வரன் கோயிலுக்கு வாருங்கள். 21 தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். வாழ்வு சுபிட்சமாகும். முன்பு காடாக இருந்த இப்பகுதியில் அன்னி என்ற வேடன் வசித்து வந்தான். பறவை விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடுவது பாவம் என்பதை உணர்ந்த அவன் அங்கு கிடைக்கும் காய், கிழங்கு, பழங்களை சாப்பிட்டு வந்தான். ஒரு நாள் வழக்கம்போல் பூமியில் கிடைக்கும் கிழங்கினை உணவிற்காக எடுக்கும்போது அதிலிருந்து ரத்தம் பீரிட பயந்து சென்று அரசரிடம் தெரிவித்தான். அதிலிருந்து சிவலிங்கம் வெளிப்பட்டது. அதை பார்த்தவர்களும் வணங்கினர். பிறகு ராஜகுருவின் ஆலோசனைப்படி அம்மன்னனால் கட்டப்பட்ட கோயில்தான் அன்னியூர் மன்னீஸ்வரன் கோவில். கருவறையில் உள்ள சுவாமி மணல் நிறத்தில் உள்ளார். லிங்கத்தின் இருபுறமும் பறவைக்கு இறக்கை இருப்பது போன்ற வடிவத்தில் அமைந்துள்ளது. உற்று பார்த்தால் கருடன் தன் இறக்கைகளை மடக்கி வைத்து அமர்ந்திருப்பது போல் காட்சியளிக்கும். கருடன் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் கீழே இருக்கும் சிறிய பொருளையும் கவனிக்கும் திறமை கொண்டது. அதை போல மனிதர்களின் பாவ புண்ணியங்கள் தான் இந்த மன்னீஸ்வரர் எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த சுவாமி உணர்த்துகிறது. இவரை தொழில் வியாபாரம் சிறப்படையவும் முன் ஜென்ம வினைகள் தீரவும் வழிபடுவது சிறப்பு. மேற்கு திசை பார்த்த திருஸ்தலம் அது. 1500 ஆண்டுகளுக்கு முந்தைய கோயில் இது. 7 நிலை ராஜகோபுரத்துடன் காணப்படும் இக்கோயிலின் முன் கருடத்தூண் காணப்படுகிறது. நாயன்மார்களில் ஒருவரான திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற தேவார வைப்புத்தலம். இப்பகுதியை ஆண்ட மன்னர்களின் வரலாறுகளை அறிய இக்கோயிலில் 51 கல்வெட்டுகள் உள்ளன. இங்குள்ள அம்மன் பெயர் அருந்தவச் செல்வி. தனி சன்னதியில் அருள் செய்கிறாள். விநாயகர், முருகன், பிரம்மா, தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், சூரியன், சந்திரன் 63 சன்னதிகளும் உள்ளன. இக்கோயில் அருகே சின்ன மாரியம்மன், பெரிய மாரியம்மன் என்று இவ்வூர் காவல் தெய்வமாக அருள் செய்கிறது. அன்னூர் சிவன் கோயிலை தரிசித்தால் செய்த பாவங்கள் தீரும்.